ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புது அனிமி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பழைய அனிமிலாம் இன்னும் பெண்டிங்ல இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, டென்ஷன்லாம் ஆக வேண்டாம். புது அனிமி வந்தோனே புது பக்கம் போயிட்டான் பார் அப்படின்ட்டு, பழைய அனிமிய நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேவா? ஏன் இந்த அனிமிய நான் இப்பவே போடுறேன் அப்படின்னா, பார்த்த உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப புடிச்சு போச்சு. அது மட்டும் இல்லாம ஹீரோ வாங்குற அடி, உத எல்லாத்தையுமே பார்த்தோனே எப்படி பார்த்தீங்கன்னா, மனசெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. அது மட்டும் இல்லாம டெக்னாலஜியோட மோகம் எப்படி இருக்கு, யூடியூபோட தாக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த அனிமில நல்லாவே காட்டியிருந்தாங்க. அதாவது எபிசோட் 1 தான் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அத பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, போட்டே ஆவணும். ஏன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப பத்தி யூடியூப்லயே ஒரு வீடியோ போட்டா தான் நல்லா இருக்கும். அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதுதான் உங்களுக்காக டக்குனு கொண்டு வந்துட்டேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் நம்ம இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்றோம்னா, இன்கேஸ் நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ போட முடியல அப்படின்னா, நம்ம இன்ஸ்டாகிராம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ போடுவோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். நீங்களும் ஒரு சப்போர்ட்டிவா இருப்பீங்கன்னு நம்புறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல ஒரு ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 100 பேர் ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎம்பி சென்ட் பண்றாங்க. அதாவது இந்த அனிமியோட ஏஎம்பி நல்லா இருக்கு ப்ரோ. இத பாருங்க. இத பார்த்துட்டு அனிமிய டப் பண்ணுங்களேன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த ஏஎம்பி எல்லாம் பார்த்து தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டென்ட்டே கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஏஎம்பி பார்த்திருப்பீங்க. ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ. இந்த வீடியோ போட்டா நம்ம சேனல்ல பிச்சுக்கிட்டு போகும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன். அப்படி ஏதாச்சும் வச்சிருந்தீங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு சென்ட் பண்ணி விடுங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவா போட்டுறலாம். ஓகேவா? அதுக்கு தான் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண சொல்றது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் பேச வேண்டாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டோரியோட ஸ்டார்ட்டிங்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நியூடியூப்னு காட்டுறாங்க. அதாவது யூடியூப் தாங்க. அவங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நியூடியூப்னு போட்டு வச்சிருக்காங்க. டைரக்ட்டா போடக்கூடாதுல்ல. போட்டா பஞ்சாயத்து ஆயிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நியூடியூப்னு போட்டு வச்சிருக்கானுங்க அனிமில. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மொட்டையன் வந்துட்டு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ப்பா. ஸ்ட்ரீமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா யூடியூப்குள்ளயே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் வ்ளாக் போட்டுட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? இதனால தான் நான் சொன்னேன் இந்த அனிமி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு. யூடியூபோட ரியாலிட்டி அப்படியே காட்டுற மாரி கொஞ்சம் எனக்கு தோணுச்சு. அதனால தான். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மொட்டையன் வந்து சொல்லிட்டு இருக்கான். "ஏய் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா 700 சப்ஸ்கிரைபர் தொட்டுட்டேன். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பையன் சந்தோஷமா இருக்கான். என்னோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா 700 சப்ஸ்கிரைபர் வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் என் ஃப்ரெண்டோட கூப்பிட்டுருக்கேன். என் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டா நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க. வாங்க, வாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளைய இன்ட்ரோடக்ஷன் பண்றான். அந்த புள்ள வந்து சொல்றான், என் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூனி. நான் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் கேட்டுட்டு இருக்கா. அந்த பக்கம் அவன் உட்காந்து பெருமையா பேசிட்டு இருக்கான். இந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வீடியோலாம் போடுவா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாரி வீடியோலாம் போட்டுட்டு இருக்கான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவ சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் போட்டுட்டு இருக்கான். அப்படியே அந்த புள்ளைட்ட வந்து கேட்கறான், ஏம்மா உன் சேனல்ல என்னென்ன வீடியோம்மா போடுவ? அப்படின்னோனே, நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, பியூட்டி, மேக்கப் அந்த மாரி ஐட்டம் தான் போடுவேன் அப்படின்னு சொல்றான். உடனே இத கேட்ட அந்த மொட்டையன், ஓ! அப்படியா? சரி ஏதாச்சும் ஒரு டெமோ காட்டுறது. அப்பதானே நம்ம வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னோனே, டாடா! அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன காட்டுறாங்க. அந்த பக்கம் உட்காந்து இருட்டுல உட்காந்துட்டு இருக்கான். அவன காட்டுனா கொடூர குரங்கு மாரி மேக்கப் போட்டு வச்சிருக்காங்க. இவன் தாங்க நம்ம பையன் ஹீரோ. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், கருமம் யூடியூப் இதுக்கெல்லாம் காரணம் யூடியூப் தான். இந்த மாரி பஞ்சாயத்துல மாட்டுனது எல்லாத்துக்குமே காரணம் யூடியூப் தான். எவனாச்சும் வந்து சிக்குனான்னு வையி பொளந்துருவேன். இவனுங்களுக்கு வர்ற காசுக்காக என்னைய புடிச்சு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கானுங்க. நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இத பார்த்துட்டு இருக்காங்க. இதுல வேற வந்து பார்த்தீங்கன்னா, அவனுங்க செட்டப்போட வந்திருக்கானுங்க. கேமராவெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு, இது வீடியோ எடுத்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஊர் பூரா காட்டிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மொட்டையன் வந்து சொல்றான், "கொஞ்சம் சேனல பார்த்து சிரிடா. சிரிச்சினா தானே நல்லா இருக்கும். சிரிக்காம எவனாச்சும் வந்து பார்த்தீன்னா, பார்ப்பானா? கொஞ்சம் சிரி" அப்படின்னு சொல்லிட்டு மொறச்சுக்கிட்டே சொல்றான். இத பார்த்த நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அல்லு விட்டு போயிருது. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல போட்டுட்டு இருக்காங்க. "ஏய் சூப்பரா இருக்குப்பா. காமெடி பீஸ், டம்மி" அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த மொட்டையன் வந்து சொல்றான், "என் சேனலோட லக்கி சாமே இவன் தான். இவன வச்சு தான் நாங்க அதிக வியூஸே வாங்குனோம். இவன காட்டும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வியூஸ் அதிகமா போகும்." அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இத பார்த்தோனே அந்த பக்கம் ஹீரோ வந்து பார்த்தோன்னா, பொய்க்காரன். எல்லாத்தையும் பொய்யா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றான். ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கடுப்பு இருக்கு. ஏன்னா, இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவ அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்க வளர்றதுக்காக நம்ம ஹீரோவ போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா ஹீரோ ஒத்துப்பானா என்ன? அப்படியே சீன கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ பாத்ரூம்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ உட்காந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கான். ஏன் இந்த நியூ டியூப் வந்துச்சோ கருமம். இவன் வந்து 700 சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டான் அப்படிங்கறக்காக என்னைய புடிச்சு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். இந்த நியூ டியூபால தான் எல்லா பிரச்சனையுமே. அது மட்டும் இல்லாம அந்த புள்ளைய வேற வந்து பார்த்தீங்கன்னா, நியூ டியூப் கிரியேட் பண்ண வச்சிருக்கானுங்க. அவ உட்காந்து ஏதோ புது சேனல் கிரியேட் பண்ணியிருக்கா போல. அவளுக்கு ஏதோ கம்மியான சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. அதுக்காக என்னைய புடிச்சு வம்பிழுத்து அவள வியூஸ் ஏத்திட்டு இருக்கானுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அந்த யூடியூப் தான். இவன மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு தட்டுனா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் மேல வந்து பார்த்தீங்கன்னா, வன்மத்த கக்கிட்டு இருக்கான். உண்மைய சொல்லப்போனா சில பேர் வியூஸ்க்காகவும், ஸ்ட்ரீம்ஸ்க்காகவும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோவும் அஃபெக்ட் ஆயிருக்கான்.
அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அப்படி புலம்பிட்டு இருக்கான். நான் என்ன பண்றது? நான் பணக்காரனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நானே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழை. ஏழையா பொறந்தனால எதுவுமே பண்ண முடியல. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் எல்லாம் கழுவிட்டு அவன் ஃபேஸ வந்து பார்த்தீங்கன்னா, ரிவீல் பண்றான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அப்படியே கிளாஸ்க்குள்ள வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்துட்டான் பாரு. கேனையன், கேனையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எட்டி மிதிக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே புரியல. ஹீரோவ போட்டு மிதி மிதி மிதின்னு மிதிக்கிறான். அந்த பக்கம் ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு அடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கும்போது அவன் உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். அடங்கொய்யால கேமரா காட்டும்போது நல்லா சிரிக்க மாட்டியாடா? எப்படி ஷாட் இருக்கு தெரியுமா? கேவலமா இருக்குடா ஷாட்டு. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா சிரிக்கிற அப்படின்னு சொல்றான். அந்த பக்கம் ஹீரோ வந்து சொல்றான். இவன் பேரு தான் ஸ்னாப்பர். இந்த போக்கோ இருக்கான்ல, அதான் அந்த மொட்டை அடிச்சிருக்கான்ல, அவனோட கேமராமேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஷாட்லயே அவன நான் காட்ட ட்ரை பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். கேமராமேன். அந்த வ்ளாக்லாம் எடுத்துட்டு இருந்தான்ல, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் தான் கேமரா புடிச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ இவன வந்து பார்த்தோன்னா ஸ்னாப்பர்ன்னு வச்சுக்கலாம். இவன் தான் வந்து பார்த்தோன்னா அந்த சேனலோட பெரிய கேமராமேன். அதனால தான் வந்து பார்த்தோன்னா இவன் அடிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவ. எவ்வளோ பெரிய ஷாட் தெரியுமா? அந்த ஷாட்ல வந்து பார்த்தோன்னா சிரிக்காம விட்டுருக்க. அதனால எவ்வளோ பெரிய வியூஸ் போயிருச்சு தெரியுமா? நீ சிரிச்சிருந்தனா இன்னும் கொஞ்சம் வியூஸ் போயிருக்கும்டா. அப்படின்னு சொல்றான். அந்த பக்கம் ஹீரோ வந்து பார்த்தோன்னா, இவனெல்லாம் வந்து பார்த்தோன்னா அடிச்சு பொளந்து எடுக்கணும். ஆனா நான் இன்னும் வந்து பார்த்தோன்னா, இன்னும் கோலம் மாரி உட்கார்ந்துட்டு இருக்கேனே. கொஞ்சமாச்சும் எனக்கு கோவம் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஹீரோ வந்து பார்த்தோன்னா ரைஸ் ஆயிடுறான். ஹீரோ ரைஸ் ஆயிட்டு வந்து பார்த்தோன்னா, கொஞ்சோண்டு மொற தான் மொறைக்கிறான். அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா, அந்த ஸ்னாப்பர் கொஞ்சம் பயந்துடுறான். அப்படியே சிரிச்சுக்கிட்டே, "பாஸு கொஞ்சம் இவன கொஞ்சம் பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லி அந்த போக்கோவ கூப்பிடுறான். போக்கோ, கீக்கோலாம் கிடையாது. இவன் வந்து பார்த்தோன்னா மொட்டையன் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்கேஸ் ஏதாச்சும் நம்ம சேனல்ல இவனோட அட்வான்ஸா வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா, இவன் நெறையா கன்டென்ட்ல வரான் அப்படின்னா, போக்கோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றான், "இந்த மாரி மொறைக்கிறான். எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்குது." அப்படின்னு சொல்றான். அந்த பக்கம் அத கேட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மொட்டை இருக்கான்ல, மொட்டை வந்து சொல்றான், "அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு தெரியும்ல. அவன எதுவும் அடிக்காத. ஸ்ட்ரீம் கீது கெடுத்துற போது. ஒழுங்கா வந்து பார்த்தோன்னா, கேமரா ஒர்க்க பாரு." அப்படின்னு சொல்றான். அந்த பக்கம் ஹீரோ வந்து சொல்றான், "இவன் வந்து பார்த்தோன்னா, கொஞ்சம் ரிச்சியான பெர்சன்." அந்த கேமராமேன் இருக்கான்ல, கொஞ்சம் ரிச்சியான பெர்சன். ஸோ அவன வந்து பார்த்தோன்னா, காசு எல்லாத்தையுமே வச்சிருக்கிறனால, அவன வந்து பார்த்தோன்னா வேலைக்கு வாங்கிட்டான். அதாவது அந்த மொட்டையன் இருக்கான்ல, அவன வந்து பார்த்தோன்னா வேலைக்கு வாங்கிட்டான். இதுதான் அவனோட ஸ்ட்ராட்டஜி. ஏதாச்சும் பஞ்சாயத்து அப்படின்னா போதும், அவன கூப்பிட்டு வந்து நிப்பாட்டிருவான். அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா, அந்த ஸ்னாப்பர் இருக்கான்ல, "உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா கண்ணு?" அப்படின்னு சொல்லிட்டு வம்பு இழுக்கும்போது, இவன் ஹீரோ வந்து பார்த்தோன்னா, அப்படியே கையெல்லாம் முறுக்கிட்டு இருக்கான். முறுக்கிட்டு வந்து பார்த்தோன்னா, அவன் சொல்றான், "இவ்ளோ கைய முறுக்குறோம். ஆனா எவனால அடிக்க கூட முடியலையே. ஏன்? ஏன்? ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள வந்து பார்த்தோன்னா, கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே ஹீரோ வந்து பார்த்தோன்னா, அசால்ட்டா இருக்கும்போது, அந்த பக்கம் அந்த புள்ள இருக்கான்ல, அந்த புள்ள வந்து சொல்றா, "ஏய் தேங்க்ஸ்ப்பா போக்கோ. உன்னால தான் வந்து பார்த்தோன்னா, எனக்கு சேனல்ல வந்து பார்த்தோன்னா, செம்ம இன்கம் வந்துட்டு இருக்கு. ரூ. 30,000 வந்திருக்குன்னா பார்த்துக்கோயேன்." அப்படின்னு சொல்றா. இத கேட்டோனே அந்த போக்கோ வந்து பார்த்தோன்னா, "எனக்கு நீ வேற மாரி வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணணும். இன்னும் என் சேனல்ல வியூஸ் போகணும். ஸோ வந்து பார்த்தோன்னா, அகைன் அண்ட் அகைன் வந்துட்டு போ. அப்பதான் எனக்கு வியூஸ் நல்லா வரும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த போக்கோ சொல்றான். இத கேட்டா நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தோன்னா, 30,000 என்னங்கடா சொல்றீங்க? என்னைய வச்சு ரூ. 30,000 சம்பாதிச்சிட்டீங்களா? அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஷாக்கு. அதுவும் வந்து பார்த்தோன்னா, ஒரு 10 நிமிஷம் வீடியோ தானே போட்டிருப்பீங்க. அதுக்கே 30,000 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, ஹீரோ ஷாக்ல இருக்கான். அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா, அந்த கேமராமேன் வேற உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த கேமராமேன் வேற சொல்றான், 30,000 நம்மளே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம் போலயே! அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, திங்க் பண்ணிட்டே இருக்கான். இத கேட்ட நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தோன்னா, அட கொய்யால! இதத்தான்டா நானும் நினைச்சுட்டு இருந்தேன். நானும் ஒரு யூடியூபர் ஆயிரலாம் அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, நம்ம ஹீரோவும் திங்க் பண்றான். அந்த பக்கம் அந்த கேமராமேன் இருக்கான்ல, அவன் போய் அந்த போகோ கிட்டயே கேட்டுடுறான். மச்சான் நானும் வந்து பார்த்தோன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட அந்த போக்கோ, என்னடா அவன் வந்து பார்த்தோன்னா, ரெவென்யூ சொன்ன உடனே நீயும் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். கேட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா, உனக்கு தெரியாதா? அதுக்கெல்லாம் அக்கவுண்ட்லாம் இருக்கணும். அக்கவுண்ட் இருந்தா மட்டும் தான் உன்னால வந்து பார்த்தோன்னா, ரெவென்யூலாம், இன்கம்லாம் வாங்க முடியும். சும்மா சேனல மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த போக்கோ சொல்றான். இத கேட்ட அந்த கேமராமேன் வந்து பார்த்தோன்னா, ஐய்யய்யோ! என்கிட்ட அக்கவுண்ட் எதுவுமே இல்லையே. எங்க அப்பா, அம்மாவோட சேவிங்ஸ் அக்கவுண்ட் தான் இருக்கு. அத நான் யூஸ் பண்ணேன்னா கன்ஃபார்ம் எங்க அப்பா, அம்மாவுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். பணம் இருக்கிறது அதெல்லாமே. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்பி நம்ம ஹீரோவ பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவ பார்த்துட்டு, "ஏய் உன்கிட்ட தான் வந்து பார்த்தோன்னா, ஏதாச்சும் அக்கவுண்ட் இருக்காடா?" அப்படின்னு சொல்றான். "உங்க அம்மாவுக்கு தான் வந்து பார்த்தோன்னா, உடம்பு சரியில்லையே. உங்க அம்மா இருக்காங்களா? இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, வம்பிழுக்கிறான். அதாவது பார்த்தோன்னா, அவங்க இப்படி டீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க நம்ம ஹீரோவ. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, நம்ம ஹீரோவ நல்லா போட்டு வாங்கு வாங்குன்னு வாங்குறானுங்க. எனக்கே கொஞ்சம் பாவமா இருக்குதுப்பா நம்ம ஹீரோ அடி வாங்குறதெல்லாம் பார்த்துட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போக்கோ வந்து சொல்றான், "டேய் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அவங்க அம்மாவுக்கு நார்மலா உடம்பு மட்டும் தான் சரியில்ல. தேவையில்லாம நீ வந்து பேசிட்டு இருக்காத." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக்கோ சொல்றான். இத கேட்டோனே, "ஐய்யய்யோ! சாரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, வம்பிழுத்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோவ. "ஒண்ணும் இல்ல. உங்க அம்மாவோட அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணிக்கலாம்னு தான்ப்பா நெனச்சேன். வேற எதுவுமே இல்ல. சரியா? தப்பாலாம் எடுத்துக்காத. நான் கொஞ்சம் கெட்டவன் தான். அதுக்குன்னு இந்த அளவுலாம் கெட்டவன் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் நம்ம ஹீரோவ பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, கையெல்லாம் முறுக்கி உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனாலும் நம்ம ஹீரோவால வந்து பார்த்தீங்கன்னா, கோவத்த வெளிய காட்டிக்கவே முடியல. அப்பதான் அவன் வந்து கையெல்லாம் பயங்கரமா பரபரன்னு பறக்குது. அவன அடிச்சு மூக்கு வாயெல்லாம் ஒட்டச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அவன பொல பொலன்னு பொளக்கணும்னு நம்ம ஹீரோ திங்க் பண்றான். பட் எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் இன்னும் அமைதியாவே இருக்கான்.
ஆனா நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி எப்படி சொல்றது? அவனே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சங்கட்டமா தான் ஃபீல் பண்றான். அவங்க அம்மாவ பத்தி அவன் அவ்வளோ பேசியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பொறுமையா போறானே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோக்கே வந்து பார்த்தீங்கன்னா, "மன்னிச்சுக்கங்கம்மா, என்னால எதுவுமே பண்ண முடியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் என்ன அடி வாங்குனாலும், அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட எல்லாமே நல்லதா இருக்கிற மாரியே காட்டிட்டு இருக்கான் ஹீரோ. அப்ப அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, "கவலைப்படாத கண்ணா, இன்னும் நான் கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய வந்துருவேன். அப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல ஜாலியா இருக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டு நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா நல்லாவே பொய் சொல்றாங்க. பட் எனக்கு தான் உண்மையே தெரியுமே. எங்க அம்மாவோட வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்பத்திரிய விட்டு வெளிய வந்தாங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நிலைமை மோசமாயிரும்னு எனக்கு தெரியும். எங்க அம்மாவோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தான் சரியாயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய வர்றதுங்கிறது நல்ல ஐடியா இல்ல. அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க எப்ப வேணா வாங்க வீட்டுக்கு சரியா? வீடு உங்களுக்கா காத்துட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ வீட நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா அவன் அடி வாங்கி இருக்கிறது எல்லாத்தையுமே பேசலாம் நோட் பண்ணிட்டு, "போய் சண்டைக்கு போனியா? எங்கேயாச்சும் சண்டை போட்டுட்டு இருந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இத கேட்ட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, "என்னம்மா சொல்ற? நான் வந்து சண்டை போடுறதா? வாய்ப்பே இல்லையே! அந்த மாரி காரியெல்லாம் பண்ண மாட்டேனே!" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலியா சொல்லிட்டு இருக்கான். ஆனா உள் மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ பெரிய பொய் சொல்றோம் தெரியுமா? சண்டை போட்டோம். பட் அடி வாங்குனோம். ஆனாலும் நம்ம சண்டைக்குள்ள தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கில்ட்டியான ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பில் கவுண்டர்ல தான் காட்டுறாங்க. பில் கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 30,000 கட்டுறான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த நர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, "உங்களுக்கு ரிசிப்ட் வேணுமா?" அப்படின்னா நம்ம ஹீரோ அப்படியே சோகமா சொல்றான். "ஆமா, அதையும் கொஞ்சம் குடுத்துருங்களேன். ரொம்ப நல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட மனசுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்றான். "உடம்பு சரியில்லாத அம்மா, இப்ப தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூலே முடிச்சுட்டு இருக்கேன். அதுவும் அந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னால ஒழுங்கா ஃபீஸ் கூட கட்ட முடியல. அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்க அம்மாக்காக மெடிக்கல் செலவு அதெல்லாமே எடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் எப்படி? பார்ட் டைம் ஜாப் போறதுனால தான். நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, வேலையெல்லாம் முடிச்ச உடனே பார்ட் டைம் ஜாப் போறேன். பயங்கரமா உழைச்சிட்டு இருக்கேன்." அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட கஷ்டத்த எல்லாமே நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் டைம் ஜாப்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, பர்கர்லாம் செய்வாங்கல்ல, அங்க தான் வொர்க் பண்ணிட்டு இருக்கான். பரவால்லப்பா! பார்ட் டைமுக்கே ரூ. 30,000 குடுக்குறாங்கன்னா எவ்வளவோ பரவால்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைடு உட்காந்துட்டு, "மொக்கா மக்கா ஏன்டா எனக்கு மட்டும் கஷ்டமாவே இருக்கு. மிடில் கிளாஸாவே இருக்கானுங்க. மத்தவனுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கானுங்க. நான் மட்டும் ஏன்டா அடி வாங்கிட்டே இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்புல இருக்க, அந்த பக்கம் ஒரு புள்ள வந்துட்டு அவங்க ஹீரோவ கூப்பிடுறாங்க. "பர்கருக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ்லாம் நம்ம எங்க வச்சிருக்கோம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஷாக்ல இருக்கான். "என்னது என் தேவதை வந்து என்கிட்ட பேசுச்சா? இந்த மெக்டானல்ட்ஸ் ஐய்யய்யோ! உண்மையான பேர சொல்ட்டேனே! இது மெக்டானல்ட்ஸ் இல்லங்க. விக்டோனல்ட்ஸோ என்னமோ போட்டிருந்துச்சு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, விக்டோனல்ட்ஸ் நாட் மெக்டானல்ட்ஸ் ஓகேவா? அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், "இந்த விக்டோனல்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா, குவீனே இவங்க தான். இவங்கள வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கடையே ஓடிட்டு இருக்கு. அழகோட மறு உருவம்னா இந்த இவங்க தான்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் அண்ட் கேட்டுட்டே இருக்கா. "ஸ்டஃபிங் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே கொஞ்சம் கூச்சப்பட்டு, "அதாவது அந்த ஃப்ரீசருக்குள்ள தான் நாங்க எல்லாமே வச்சிருக்கோம். நீங்க வேணும்னா போய் எடுத்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பக்கம் 2 பேர் கடையில வேலை பார்த்துட்டு இருப்பானுங்க. அவனுங்கலாம், "உங்களுக்கு அந்த ஃப்ரீசர் எங்க இருக்குன்னா சொல்லுங்க. நான் வேணா வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டுறேன். ஃப்ரீசர் ரொம்ப தூரமா இருக்குன்னு நெனைக்கிறேங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவனுங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கிங்க போட்டுட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சந்தோஷமா இருக்கான். "எப்படியோ ஒரு வழியா பேசிட்டோம்ப்பா. செம்ம ஹாப்பி." அப்படின்ட்டு. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ கதவு தொறந்துட்டு வரானுங்க. யாருன்னு பார்த்தா நம்ம அந்த போகோவோ, ஸ்னாப்பரும் தான் வரானுங்க. அப்படியே விளாக் எடுத்துக்கிட்டே வராங்க. "இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, மெக்டொனால்ட்ஸ் தான் வந்திருக்கோம். நீங்க சொன்ன எல்லா சேலஞ்சுமே நான் பண்ண போறேன். அந்த சேலஞ்சிலே முக்கியமான சேலஞ்ச் இருக்கிறதுலே ஒரு பெரிய பர்கர் சாப்பிடுறது." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டே வந்துட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோல காட்டிடுறான். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெக்டொனால்ட்ஸ்லயே இருக்கிற அழகான ஒரு புள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோ குடுத்துட்டு, அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிமாண்ட் மாரி வைக்கிறான். "இந்த ஃபோட்டோல இருக்கிற பர்கர 30 செகண்டுக்குள்ள நீங்க பண்ணி குடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா, உங்க கான்டாக்ட் நம்பர் எனக்கு குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். என்னங்க பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். விளாக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. நோட் பண்ணுங்க. இதெல்லாம் நோட் பண்ணுங்க. அத வந்து பார்த்தோன்னா, என்ன கடைசியா சொல்றான்னா, "இதெல்லாம் நான் சொல்லலங்க. என் வியூவர்ஸ் வந்து எல்லாம் கீழ கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நம்பர் தரணும் எனக்கு. பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு காஃபி வாங்கி தருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் உட்கார்ந்து எல்லாத்தையுமே ஒரு பிட் அப் போட்டுட்டு இருக்கான். இத பார்த்த நம்ம ஹீரோ, "அட கொய்யால இங்கேயும் வந்துட்டீங்களாடா என் நிம்மதிய கெடுக்கறக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பதறிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளையோட நம்பர வாங்க போறானேன்னு சொல்லி இன்னொரு பதட்டம் வேற ஹீரோக்கு. அந்த ஃபோட்டோல காட்டியிருக்க பர்கர்லாம் வந்து பார்த்தா முடியவே முடியாது. 30 செகண்டுக்குள்ள பண்ணவே முடியாது. அங்க இருக்கிற 2 பேர் கடையில வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்கலாம் வந்து பார்த்தோன்னா பதறிட்டு இருக்காங்க. போச்சு போ! நம்பர் வேற குடுக்க போறான். அப்ப நம்ம என்னதான் பண்ண போறோமோ? சரி விடு. இனிமேல் அவன் கடைக்கு நெறைய வாட்டி வந்துட்டு போவான். நம்ம ஃபேஸும் அதிகமா வரும். நம்மளும் வீடியோல பெரிய ஆளாயிரலாம். அப்படின்னு அவனுங்க பேசிட்டு இருக்கானுங்க. பேசிட்டு இருக்க சாக்குலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் பர்கர கொண்டு வந்து வைக்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 30 செகண்ட்குள்ளயே உங்க பர்கர் வந்துருச்சு. உங்க டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ப்ளீஸ் இந்த இடத்த விட்டு காலி பண்றீங்களா? நெக்ஸ்ட் கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்லாம் அப்படியே மறைச்சுக்கிட்டு அப்படியே சைலன்ட்டா போறான். இத வந்து பார்த்தீங்கன்னா, அவனுங்க 2 ஸ்னாப் ஒரு பக்கம் நோட் பண்ணி, "டேய் நீ என்னடா இங்க பண்ற?" அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த பக்கம் அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். இவன் எப்படி 30 செகண்டுக்குள்ள பண்ணான் அப்படின்ட்டு. ஹீரோ சொல்லி முடிச்சுட்டு, "ஐய்யய்யோ! இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல போட்டு பொல பொலன்னு பொளக்க போறானுங்க. நாளைக்கு மட்டும் போனோம் அப்படின்னா,
இன்னைக்கே பயங்கரமா வாங்கணும், நாளைக்கு இதை வேற சொல்லி சொல்லி அடிப்பானுங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோ பதறிட்டு இருக்கான். அந்த பக்கம் அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போயிருது, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வீர தீர சாகசம்லாம் பண்ணி காப்பாத்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டில் உட்காந்து நம்ம ஹீரோ சமைச்சிட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் கேட்குது, என்னங்க ஒரு கில் பண்ணா 1000 ரூபா கொடுக்குறீங்களா? அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 30 கில் பண்ண போறேன் இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல, எனக்கு 30,000 ரூபா கொடுக்கணும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா நம்ம ஸ்னாப்பரு நம்ம ஹீரோவோட வீட்டிலே உட்காந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து சொல்றான், ஆமாங்க இவன் உட்காந்து என் வீட்டில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான். அதை விட கொடுமை என்ன தெரியுமாங்க, எங்க அம்மாவோட அக்கௌண்ட்டை எடுத்தே அவன் ஆட் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அதுல வர்ற இன்கம் எல்லாம் எனக்குல ஒரு பங்கு கூட தரமாட்டானாமா, அவனே எடுத்துப்பானாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுமையான விஷயம். அவனுக்கு பிடிச்சி ஹீரோ துன்புறுத்திக்கிட்டே இருக்கானுங்க. அந்த பக்கம் ஸ்னாப்பர் வந்து சொல்லிட்டு இருக்கான், 28 கில்லு 27 கில்லு 26 கில்லு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல 30 கில்லு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னாப்பர் உட்காந்து லைவ் ஸ்ட்ரீம்ல அப்படியே பிச்சு உதறிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஹீரோ வந்து பார்த்தோன்னா யுப்பி மேகிலாம் செஞ்சு முடிச்சுட்டு, சரி இவனும் கொஞ்சம் பசியா இருப்பான், அவன்கிட்ட ஒரு வாய் கேட்போம், இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா தப்பா எடுத்துப்பான் அப்படின்ட்டு, டே மச்சி சாப்பிட வரியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறான். அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோவோட கால் பட்டு அந்த கேபிள் ஒயர், கம்ப்யூட்டரோட கேபிள் ஒயரை வந்து பார்த்தோன்னா அப்படியே கழட்டி விட்டுறான் நம்ம ஹீரோ. தெரியாம தான் நம்ம ஹீரோ பண்ணான். அது மட்டும் இல்லாம அப்படியே குண்டா வச்சிருந்தான் தெரியுமா கையில, அப்படியே யுப்பி மேகி அப்படியே காத்துல பறந்து கொண்டு வந்துட்டு இருக்கு. அதை அப்படியே நம்ம ஸ்னாப்பர் மேல விழுக, ஸ்னாப்பர் அப்படியே கத்திக்கிட்டு இருக்கான், அட கொக்கா மக்கா எவ்வளவு சூடா இருக்கு சூடா இருக்கு அப்படின்ட்டு. அப்படியே வந்து பார்த்தோன்னா ஸ்னாப்பர் எந்திரிச்சு வந்து, டே எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு தெரியுமாடா, உன்னால வந்து பார்த்தோன்னா 30,000 ரூபா போச்சுடா, வெறும் 4,000 ரூபாயோட நின்று இருக்கேன்டா, 30,000 ரூபா போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிக்க, அந்த பக்கம் ஹீரோ வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கான். இவன் பாட்டுக்கு வந்தான், எங்க வீட்லயே இருக்கான், எங்க வீட்டுல வந்துட்டு என்னையவே அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்குள்ள வந்து பார்த்தோன்னா 1000 கேள்வி கேட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா அமைதியாவே இருக்கான். அந்த பக்கம் ஸ்னாப்பர் தேவையில்லாம கண்டது கழுதி எல்லாம் பேசிட்டு இருக்கான். அதுல வந்து பார்த்தோன்னா நடுவுல வார்த்தையை வேற விட்டாருனா, உங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தோன்னா கேன்சர் வந்தது காரணமே நீதான்டா அப்படின்னு சொல்லி. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு அப்படியே செம ட்ரிகர் ஆகுது. போட்டு ஒரே அடி ஒரு பஞ்சு விட்டுறான். அப்ப நம்ம ஹீரோக்குள்ள ஒரு ஃபீல், என்னடா அது நம்ம கை இவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா போகுதா, அப்படியே காத்துல அப்படியே பறந்துட்டு போய் குத்துதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்குள்ள ஒரு ஃபீல். அந்த பக்கம் நம்ம ஸ்னாப்பர் ஒண்ணு வந்து பார்த்தோன்னா நார்மலா இல்ல, ஏமலே கையை வச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லி டம்மு டும்மு டம்மு டும்முன்னு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோ சோத்தை கொண்டு அடிக்க, அவன் உட்காந்து பாத்திரத்தை கொண்டு அடிக்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே அடிச்சு நல்லா மாங்கு மாங்குன்னு அடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்படியே லாங் ஷாட்ல போனா கேமரா வந்து பார்த்தோன்னா பிளிங்க் ஆகி அடிச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஒருத்தன் லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்துட்டு இருக்கான், நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் சண்டை போடுறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே வந்து கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கான். மூலையில உட்காந்துட்டு 2 மணி ஆச்சு, நம்ம பயலுக்கு தூக்கம் பயங்கரமா சொக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா வலி வேற கையில எல்லாமே. நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான், நம்ம முக்கா மக்கா என்னமா வலிக்குது நம்ம கையில இருந்து, பா இப்பதான் வந்து பார்த்தோன்னா வலினா என்னன்னே நான் உணர ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த பக்கம் அப்படியே ரூம் அப்படியே பார்த்தா வீட்டோட நிலைமை பயங்கரமா இருக்கு. பயங்கரமா பொருள் செலவுலாம் அதிகமா உடஞ்சிருக்கும் போல. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு, இன்னைக்கு ஆக போகுது செலவு பயங்கரமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு மைண்ட் தாட்டுக்குள்ள, நம்ம ஏன் எந்நேரமும் பணம் பணம்னு இருக்கோம், சை எப்பயுமே பணம் பணம்னே இருக்க வேண்டிய நிலைமைக்கு என்னை கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, அந்த பக்கம் அவனுக்கு ஹீரோக்குள்ள ஒரு மைண்ட் செட், அடங்கொக்காமக்கா நான் மட்டும் பணக்காரனா இருந்திருந்தேனே இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காதுடா, நான் ஃபீலே பண்ணிருக்க மாட்டேன்டா, மாறு கொய்யால நான் பணக்காரன் ஆகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, இதுமேல இருந்து என்னால ஃபீல்லாம் பண்ண முடியாது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் தூங்க போயிடுறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உருண்டு, சரி இந்த செலவையாச்சும் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லை கம்மி பண்ணுவோம்னு சொல்லி எல்லா சுவிட்சையுமே ஆஃப் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் ஆகுது, அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டர் எல்லாமே ஆஃப் ஆகுது. இவனுக்கு லைவ் ஸ்ட்ரீம் இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். இது நமக்கு மட்டும் தான் தெரியும், ஹீரோக்கு தெரியாது இல்ல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாள் முடியுது. காலையில நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ காலங்காத்தால எவன்டா நம்மளை வம்பிழுக்கிறதுக்கு ஃபோன் பண்றான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு, அலா யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த பக்கம் ஸ்னாப்பர், என்னடா பண்ணி தொலைஞ்ச வெண்ண மவனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, ஒழுங்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை டெலிட் பண்ற அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோ, என்ன வீடியோ நான் எதுக்குடா டெலிட் பண்ணோம் அப்படின்னு, நம்ம சண்டை போட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் ஆயிருந்திருக்குடா, ஒழுங்கா அதை டெலிட் பண்றான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட ஹீரோ, சான்ஸே இல்லப்பா, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளக் எப்பயோ கழட்டி விட்டேனே தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு பிளக்கை வந்து பாக்குறான். அந்த பிளக் என்றானா மானிட்டர் பிளக், மானிட்டர் மட்டும் தான் ஆஃப் ஆயிருக்கு, வேற எதுவுமே ஆஃப் ஆகல. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிறோம். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை கேட்ட ஸ்னாப்பர், அட அட பைத்தியக்கார பயல, இப்ப எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துட்டானுங்கடா, ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சண்டை போட்டதுல இருந்து நான் அவனை போட்டு பொழந்தது, நீ பொழந்தது எல்லாமே தெரிஞ்சிருக்குடா அந்த வீடியோல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னாப்பர் உட்காந்து அழுதுட்டு இருக்க.
அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்பர் சொல்றான், "நமக்கு மட்டும் தான் மானிட்டர் ஒர்க் ஆகல. மத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. நம்ம போட்ட சண்டை எல்லாருமே பார்த்துருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பயங்கரமா வியூஸும் போயிருக்குடா" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ, "டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ அப்லோடே பண்ணலையே. அப்புறம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ போச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "டேய் அது லைவ் ஸ்ட்ரீம்டா லூசு பயலே. நீ ஆன்லைன்ல இருந்து எப்ப கட் ஆனியோ அந்த லைவ் ஸ்ட்ரீம் முடிஞ்சிருக்கும்டா. அதோட வீடியோ எண்டுடா" அப்படின்னு சொல்றான் நம்ம ஸ்னாப்பரு. ஸ்னாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட்லாம் போட்டு ட்ரை பண்ணியிருந்திருக்கான். பட் அவனோட அக்கவுண்ட்டுக்குள்ள போவே மாட்டேங்குது. அதான் வந்து இருக்கிற பஞ்சாயத்து. அதான் நீ ட்ரை பண்ணி பாரு எப்படியாச்சும் டெலீட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் கேட்கறான். நம்ம ஹீரோ இந்த பக்கம் எடுத்து பார்த்துட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு, அட ஆமா வீடியோஸ் பயங்கரமா போயிருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கமெண்ட்ஸ் இப்படியே கமெண்ட்ஸ் அப்படியே அள்ளிட்டு போயிட்டு இருக்கு. இத வேற நம்ம ஹீரோ பார்த்துட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கீழ எல்லாம் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கானுங்க. பயங்கரமா சண்டை போடுறானுங்கப்பா. செம காமெடி பீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இத வேற நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கான். அவ்வளவுதான். இன்டர்நெட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டோம். இனிமேல் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா எவனும் மறக்கவும் மாட்டான். எவனும் வந்து பார்த்தீங்கன்னா பொடியும் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள ஹீரோக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ். தெருவுல தான் அடி வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா இன்டர்நெட்ல அடி வாங்க போறோம். உலக லெவல்ல அடி வாங்கியிருக்கோமே அப்படின்னு சொல்லி ஹீரோ உடங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த கமெண்ட்ஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது கீழ வந்து போட்டிருக்கான். எவ்வளவு வியூஸ் போகுதோ அந்த அளவுக்கு பணம் போகுமே. 0.1 வியூஸ் அப்படியே போச்சுன்னா அந்த அளவுக்கு பணத்தை போட்டு பெருக்கிக்கப்பா அப்பெல்லாம் சொல்லி வந்து கீழே கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மானிட்டைசேஷனா? என்ன இது? சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானிட்டைசேஷன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா கணக்கு போட்டு பார்த்துட்டு, அடங்கொக்கா மக்கா 1,000,000 வருமா எனக்கு? அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு ஒரு சந்தோஷம். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கானுங்க. கிளாஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்பர் போகும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா, கிரீப்பியா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த வீடியோ ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிருச்சுல. நம்ம எப்படியும் ஸ்னாப்பர் எல்லாருமே டம்மி பீஸ்ன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இத வந்து நம்ம ஸ்னாப்பர் புரிஞ்சுக்கிறான். ஓகே, நம்ம கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மவுஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. எவனையா புடிச்சு வம்பிழுத்தா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மவுஸ் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட்ட ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டம்மி பையன் இருக்கான். சரி, இவன தான் அடிச்சா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னாப்பர் போயி, "என்னடா உனக்கு வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில ஒரு தட்டு தட்டுறான். இத பார்த்து அந்த டம்மி பீஸ், "என் மேலடா கைய வச்ச" அப்படின்னு சொல்லி பொல 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 பொலன்னு பொளக்குறான். அந்த பக்கம் ஸ்னாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கான். அடி வாங்கிட்டு இருக்கும்போது, "டேய் போக்கோ வந்து காப்பாத்துடா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, போக்கோ அவன பார்த்து சிரிக்கிறான். இத பார்த்த ஸ்னாப்பர் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறான். ஓகே, நம்மளோட மவுஸ் நல்லா போயிருச்சு. நம்மள காமெடி பீஸ் மாரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள யாரும் மதிக்க கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்னாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ காட்டுனா ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஒரு வாரத்துக்கான மெடிக்கல் பில்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்துட்டு, "என்னங்க இவ்ளோ மெடிக்கல் பில் போட்டு வச்சிருக்கீங்க? இது எப்படிங்க நான் குடுக்குறது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டே இருக்கும்போது, "என்னங்க பண்றது? விலைவாசிலாம் ஏறிட்டே போகுதுன்னு" அப்படின்னு நர்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது, "எந்த பிரச்சனையும் இல்ல. இந்தாங்க எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரே இதா வந்து குடுத்துடுறான். நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, செம சிரிப்பு. அப்படியே வெளிய வரும்போது, "ச்சே! எவ்வளோ வியூஸ் போகுதோ அவ்வளோ காசு வரும். எல்லாருமே நல்லா பாருங்கப்பா. பார்த்துக்கிட்டே இருங்க. அப்பதான் எனக்கு காசு வந்துகிட்டே இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ எப்படியோ 1,000,000 வரப்போகுது. அத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்னாப்பர் வரான். ஸ்னாப்பர் வந்துட்டு, "டேய் உன்னால தான்டா என் மானம் எல்லாமே போச்சு" அப்படின்னு சொல்லி பொளீர்னு ஒரு அடி அடிச்சுட்டு, ஒழுங்கா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோக்கு எவ்வளோ காசு வந்துச்சோ அதில பப்பாதி குடுக்குறேன். இல்லைன்னா அடி தான் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம இத கேட்ட நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா, அப்படியே கீழ வந்து பார்த்தோன்னா, பயங்கரமான ஒரு கிக்கு. அப்படியே வந்து பார்த்தோன்னா, முட்டை உடைஞ்சு ஆம்லெட் போட்டுட்டு இருக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சொல்றான், "உனக்கு எதுக்குடா பணம் தரணும்? அக்கவுண்ட் என்னோடது, வியூஸ் என்னோடது, வீடியோ என்னோடது, எல்லாமே என்னோடதுடா. நான் தான்டா அவன போட்டு அடிச்சேன்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவனும் சேர்ந்து ரோட்லயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் வந்து பார்த்தோன்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற விதமா பார்க்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஸ்னாப்பர் உட்கார்ந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். இத பார்த்த நம்ம ஹீரோ, "சேர்றா சேர்றா அழுவாதடா டேய்! நீ எவ்வளோ அழுதாலும் நான் உனக்கு பணம் தர போறதில்ல. ஏன்டா அழுதுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, அந்த பக்கம் ஸ்னாப்பர் உட்கார்ந்து வில்லங்கத்தனமா சிரிக்கிறான். அப்படியே கெக்க கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு, "இங்க பாருடா கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து காட்டுறான். இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்னாப்பர் எப்படியோ சீக்ரெட்டா வீடியோ எடுத்திருக்கான். இத பார்த்த நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு, "அடே இந்த வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிறாதடா. செம்ம கடுப்பாயிருவேன். பயங்கரம் கொக்கா மக்கா எத்தன சண்டை வீடியோவாடா போட்டுட்டு இருப்ப? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? நீ சோக்கர் ஆகணும்னே முடிவு பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்பர் கடுப்பாகுறான். "உங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு இருக்கு. மறந்துறாத. அது மட்டும் இல்லாம பில்லே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு. எப்படி ஒரே ஸ்னாப்ல வந்து குடுத்த? அதுக்கெல்லாம் காரணம் இங்க இருந்து வர்ற ரீசன் தானே" அப்படின்னு நம்ம ஸ்னாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மேனிபுலேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்னாப்பர் அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ வந்து ஸ்னாப்பர் வந்து சொல்றான், "என்னோட டெக்னிக்கே என்ன தெரியுமா? நான் கேமராவ யூஸ் பண்றதுல தான். நான் பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா கேமராவ யூஸ் பண்ணுவேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ அதிகமா வாங்குனான் தெரியுமில்ல? போக்கோவோட வியூஸ்க்கு போனதுக்கான ரீசனே நான் கேமரா டெக்னிக் யூஸ் பண்றது தான். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ப்ரொடியூசர் அது மட்டும் இல்லாம புரொடக்ஷன்லேருந்து ஃபுல்லா நான் தான் பண்ணி குடுத்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். "நீ வந்து சேனல் வச்சிருக்கேன்னு சொல்றியே, அந்த சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணணும், விஎஃப்எக்ஸ் பண்ணணும், கேமராவ ஹேண்டில் பண்ணணும், இவ்வளோ வேலை இருக்கு. அதெல்லாம் யார் பண்ணுவா? ப்ரொடியூசர் தான் பண்ணுவாங்க. அது உனக்கு பண்ண தெரியுமா? சத்தியமா உனக்கு பண்ண தெரியாது. எனக்கு நல்லாவே தெரியும். அத நான் மட்டும் தான் பண்ண தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எகத்தாளமா பேச, அந்த பக்கம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல.
இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் மேனிபுலேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். எல்லாமே நான் மட்டும் தான் பண்ண முடியும் அப்டின்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல வியூஸ் போக, போக, போக நமக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ பணம் வேணாலும் நம்ம யூடியூப் சேனல்ல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்படின்னு நம்ம ஸ்னாப்பர் உட்காந்து மேனிபுலேட் பண்ணிட்டே போக, நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேனிபுலேஷனுக்குள்ளேயே போயிடுறான். அப்படியே பணம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொட்டுற மாரி ஃபீல் ஆகிட்டு, "எவ்வளோடா வரும்?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, இத கேட்ட ஸ்னாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வரும். பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபீலே பண்ண வேண்டாம். அந்த அளவுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லங்கத்தனமா சிரிக்கிறான். "லூசு பையன் வந்துட்டான். அப்படியே இவன ஏமாத்தி இந்த சேனல புடுங்கி இவன மண்டையில தட்டி அனுப்பிறலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு ஃப்ரெண்டுங்கிறனால நானே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசரா இருந்துக்கிறேன். வர்ற இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 90% உனக்கு 10% ஓகேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீ சும்மா வந்து நின்னா மட்டும் போதும் கேமராக்கு முன்னாடி. நான் உட்காந்து கேமரா எடிட் பண்றது, எல்லாமே பண்றது, அது எல்லாமே பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு கைய நீட்டுறான். டீல் போட்டுக்கலாம் வா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே குடுக்க வரான். நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தா வச்சுக்கோடா மவனே. அது மட்டும் இல்லாம, நீ எனக்கு நண்பனும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஏன்டா நான் பர்கர் போட்டனாலே எனக்கு அதிகமா வரும். நான் எதுக்குடா இத பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, உடனே வந்து பார்த்தோன்னா ஸ்னாப்பர், ஐய்யய்யோ! இவன் வில்லங்கத்தனத்திலேயே வந்து பார்த்தோன்னா பயங்கரமா இருக்கே! இவன் வேற கண்டுபிடிச்சிடுறானே நம்ம வில்லங்கத்தனத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னாப்பர் திங்க் பண்ண, சரி உனக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம். எனக்கு வந்து பார்த்தோன்னா 80% உனக்கு 20% அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்டோனே ஹீரோ வந்து பார்த்தோன்னா, தேவையே இல்லடா. நான் என் சேனல்ல அப்படியே தூக்கி போட்டு போறேன் அப்படின்னோனே ஸ்னாப்பர் பதற ஆரம்பிக்கிறான். எவ்வளோ பெரிய சேனல வந்து பார்த்தோன்னா, குப்பை மாரி தூக்கி போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி, சரி, சரி 50, 50 சரி, சரி அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் வந்து பார்த்தோன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ரேட்ட மாத்திக்கிட்டே போக, 90 10 உனக்கு 90 எனக்கு 10% அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் சொன்னோனே நம்ம ஹீரோ திரும்பி நின்னுட்டு, என்ன சார் பண்ணணும்? சொல்லுங்க. நான் இது பண்றதுக்கான ரெடி. உங்க வீடியோ கன்டென்ட்ட மட்டும் சொல்லுங்க. நான் உட்காந்து பயங்கரமா பண்றேன். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட்குள்ள குதிக்கிறதுக்கு ரெடி ஆகுறான். அந்த பக்கம் இத கேட்ட ஸ்னாப்பர் வந்து பார்த்தோன்னா, இதுக்காக தான்டா காத்துட்டு இருந்தேன். இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். வா மவனே வா. எப்படிலாம் நான் குடுக்குற கன்டென்ட்லாம் வச்சு நம்ம எங்கேயோ போறோம் பார். அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னாப்பர் சொல்லிட்டு, நம்ம குடுக்க போற அடுத்த கன்டென்ட் என்னன்னா, எவன் வேணா ரோட்ல போறானோ எல்லாத்தையும் புடிச்சு வம்பிழுக்கணும். வம்பிழுத்து வந்து பார்த்தோன்னா, பஞ்சாயத்து பண்றது. இதுதான் நம்ம கன்டென்ட். எவனாச்சும் அடிக்கிற மாரி இருந்தானா, அவன்கிட்ட போய் நம்மளே வாலண்டியரா வாய குடுத்து அடி வாங்கணும். இதுதான் கன்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்டு ஹீரோக்கே அப்படியே பதறுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எபிசோட்ல இவனுங்க என்னென்ன பங்கம் பண்றானுங்க, யூடியூப் எந்த மாரி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப்